அனைவருக்கும் வணக்கம். நமது வேதேடி சேனலில் இன்று நாம் பார்க்க போகும் தேடல் நம் இந்திய மண்ணில் இருக்கும் ஒரு ஆகப்பெரிய நம்ப முடியாத அமானுஷ்ய வரலாற்று மர்மத்தை பற்றியது. பொதுவாக ஒரு கோட்டைக்குள் சென்றால் அங்கு என்ன பார்ப்போம்? அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைகள், போரிட்ட ஆயுதங்கள், அழகான சுவர்கள், இல்லையா? ஆனால் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் ஒரு விசித்திரமான கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டைக்குள்ளே சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு திருமண ஊர்வலத்தைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அதன் தரைக்கு அடியில் இருந்த ஒரு சுரங்கத்துக்குள் சென்றனர். அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த 70 பேரும் அப்படியே காற்றில் கரைந்து போனார்கள். இன்று வரை அவர்கள் என்ன ஆனார்கள், எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு போரின் போது இந்த கோட்டைக்குள் நுழைந்த 13,000 ராஜபுதன வீராங்கனைகள் ஒரே இரவில் காணாமல் போன வரலாற்று பின்னணியும் இந்த கோட்டைக்கு உண்டு. ஆம், அதுதான் இந்தியாவின் ஆகப்பெரும் மர்மமாக கருதப்படும் கார்குந்தார் கோட்டை. பார்ப்பதற்கு 5 அடுக்குகள் கொண்ட இந்த கோட்டை பக்கத்தில் செல்ல செல்ல நம் கண்களிலிருந்தே மறைகிறது. இதன் அடியில் இருக்கும் பாதாள சுரங்கங்கள் ஏன் நிரந்தரமாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளன? இந்த ஆவணப்படத்தில் இந்தியாவின் இந்த பயமுறுத்தும் கோட்டையின் ரகசிய வேர்களை தேடி பார்ப்போம். மத்திய பிரதேசத்தின் நிவாரி மாவட்டத்தில் உள்ள ஒரு மலை உச்சியில் 11ஆம் நூற்றாண்டில் சந்தேல மன்னர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த கார்குந்தர் கோட்டை. இந்த கோட்டையின் கட்டடக்கலையே ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம்தான். ஆம், நீங்கள் இந்த கோட்டையை நோக்கி 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தால் கோட்டை மிக தெளிவாக பிரம்மாண்டமாக உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதே பாதையில் கோட்டையை நெருங்கி செல்ல செல்ல அந்த கோட்டை உங்கள் கண்களிலிருந்து மெல்ல மெல்ல மறைந்துவிடும். கோட்டை இருந்த இடத்தில் வேறொரு மலைப்பகுதி தான் தெரியும். நீங்கள் பாதையை மாற்றி வேறு ஏதேனும் காட்டுப்பாதை வழியாக சென்றால் மட்டும்தான் இந்த கோட்டையின் நுழைவாயிலை அடைய முடியும். எதிரி நாட்டு இராணுவத்தை திசை திருப்பி அவர்களை காட்டுக்குள்ளே மாட்ட வைக்கவே பல்லாண்டுகளுக்கு முன்பே தமிழர்களின் கட்டடக்கலைக்கு இணையாக இந்த விசித்திர தொழில்நுட்பத்தில் இதை கட்டியுள்ளன. இந்த கோட்டையில் மொத்தம் 5 அடுக்குகள் உள்ளன. இதில் விசித்திரம் என்னவென்றால் 3 அடுக்குகள் தரைக்கு மேலேயும் மீதமுள்ள 2 அடுக்குகள் தரைக்கடியிலும், அதாவது பாதாள சுரங்கங்களாகவும் கட்டப்பட்டுள்ளன. பழங்காலத்தில் அரசர்கள் தங்கள் கோடிக்கணக்கான தங்க புதையல்களையும் ரகசிய ஆயுதங்களையும் மறைத்து வைக்கவே இந்த நிலவறைகளை பயன்படுத்தியுள்ளனர். பகல் நேரத்தில் இந்த கீழ் அடுக்குகளுக்குள் சூரிய வெளிச்சம் ஒரு சொட்டு புக முடியாது. அந்த அளவிற்கு இருள் சூழ்ந்த காற்றோட்டமே இல்லாத நூற்றுக்கணக்கான கிளைப்பாதைகளை கொண்ட பிரம்மாண்டமான பிரம்மை போன்ற சுரங்கங்கள் அவை. ஒரு முறை உள்ளே சென்றால் வழி தெரியாமல் அங்கே சுழன்று சாக வேண்டியதுதான். இப்போது இந்த கோட்டையின் மிக கொடூரமான மர்மத்துக்குள் வருவோம். இந்திய சுதந்திரத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோட்டைக்கு அருகில் இருக்கும் கிராமத்தில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை முடித்துவிட்டு மணமகன் மணமகள் உட்பட 70 பேர் கொண்ட அந்த ஊர்வல குழுவினர் இந்த கார்குந்தர் கோட்டையை சுற்றி பார்க்க வந்தனர். அந்த கோட்டையின் தரைப்பகுதியில் உலாவிக் கொண்டிருந்த போது தரைக்கு அடியில் இருக்கும் அந்த இருண்ட சுரங்கப்பாதையை பார்த்துள்ளனர். விறுவிறுப்பு காரணமாக அவர்கள் அனைவரும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த பாதாள அறைக்குள் உறங்கினர். மேலே சில